ஹாய். ஸோ அடுத்த எபிசோடுக்கு போகலாமா? போன எபிசோடில் எங்கே விட்டோம் நம்ம? ஆஞ்சநேயர் ரொம்ப டல்லாகிடுறார். சீத்தையை கண்டுபிடிக்க முடியும். எல்லா இடத்துலையும் சீத்தையை தேடிட்டு லங்கையில் ராவணன் வீட்டுக்குள்ளே போய் இவ்வளோ மண்டோதரியை பார்த்து சீத்தையோன்னு ஒரு நிமிஷம் மயங்கிடுறார். அப்புறம் புரியுறது சீத்தை கிடையாதுன்னு. அப்புறம் நான் ரொம்ப வருத்தமாயிடுறார். ஐயோ, நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே சீத்தையேன்னு. அப்புறம் அவரை உற்சாகப்படுத்திட்டு மறுபடியும் தேடுறத தொடங்குறார். அப்போ அவர் கண்ணில் இந்த ஒரு கார்டன், ஒரு அசோகவனம்னு ஒரு பெரிய பார்க், ஒரு பெரிய நந்தவனம் அது கண்ணில் படுறது. அதை பார்த்துட்டும் நம்ம இன்னும் இந்த இடத்துல போய் தேடலை, இங்கே போய் தேடலாம் அப்படின்னு அங்கே வரார். அங்கே அப்படியே இப்படி பார்த்தா சீத்தை ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கா, அழுதுண்டே இருக்கா. அவளை சுற்றி ராட்சசிகள் எல்லாரும் காவல் காக்கிறா. ஒரு ராட்சசியும் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அதனால் அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் அதில் நிறையா வரும், ராட்சசியெல்லாம் எப்படி இருந்தான்னு. அவளெலாம் சுற்றி சீத்தையை நின்று விரட்டின்னு இருக்கா. என்ன உனக்கு ராவணனை கல்யாணம் பண்ணிட்டா என்ன ஒன்று குறைஞ்சி போயிடும் அப்படி இப்படின்னு விரட்டுறா. இப்போ அழறா. ராமா, நீ என்னை கூட்டின்னு போக மாட்டியான்னு அழறா. அவள் கட்டின்னு இருக்கிற அவள் அப்போ ராமரை விட்டு அவன் தூக்கின்னு வந்தான் இல்லையா, அந்த பஞ்சவடியிலேருந்து அவன் தூக்கின்னு வரும்போது என்ன புடவை கட்டின்னு இருந்தாலும் அதே புடவையோடு தான் இருக்கா. அது அப்படியே அழுக்காக எடுத்து இத்தனை நாளாக குளிக்காமல் அது அழுது 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 அப்படியே ஈரமாகிடுறதான் அங்கெல்லாம் அந்த ஜலம் பட்டு. அவன் ஆனால் அவள் இந்த ராட்சசிகள்லாம் அவளை விரட்டுறா. அவன் அழுதுன்னு இருக்கா. அப்போ ஆஞ்சநேயருக்கு ஒரு சமயம் பார்த்தா சீத்தையை கண்டுபிடிச்சிட்டோன்னு ஒரு சமயம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் அந்த ராட்சசிகள் மேலே கோபமாக வருது, அவளெல்லாம் போய் கீழ்ச்சி போட்டுடலாமான்னு. அப்புறம் இன்னொரு சமயம் அவர் கொஞ்சம் தன்னோட இதை அடக்கிக்கிறார். நம்ம இப்போ அவசரப்படக்கூடாது, நம்ம இப்போ தான் சீத்தையை பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு சீத்தையிட்ட போய் நம்ம யாருன்னு சொல்லணும். நான் தான் ராமனோட தூதன், ராமனோட தேடின்னு இருக்கான் அப்படின்னு அவளை ஃபஸ்ட்டு நம்ப வைக்கணும், அவளோட பேசணும். அப்போ நான் இப்போ போய் திடீர்னு ராட்சசிகளோடலாம் நான் சண்டைப்பட்டால் சீத்தையே என்னை யாரோன்னு அவளும் நினச்சி அவளும் பயந்து போயிடுவாள். அதனால் நம்ம பொறுமையாக இருக்கலாம், அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணலான்னு அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ என்ன ஆகிடுறது, கொஞ்சம் ராத்திரி ஆகிடுறது. அந்த ராட்சசிகள்லாம் தூங்க ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் விடிகார்த்தான சமயம். அப்போ ராவணன் தூங்கி எழுந்துட்டு எல்லாரோடையும் வேலைக்காரா எல்லா ராணிகள்லாம் புடசூழ அவன் வரான் சீத்தையை பார்க்குறதுக்கு. அவளை விரட்டுறான். என்ன, நான் எவ்வளோ நாளாக உனக்காக நான் காத்துட்டுருக்கேன், நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, என்ன உனக்கு பெரிய இது, ராமன் என்ன அவனா பெரிய ஆளாகும் அப்படி இப்படின்லாம் அவன் சொல்கிறான். அப்போ உடனே அவன் சீத்தை சீ அப்படின்னு அவன் என்ன சொல்கிறான், ஒரு புல் இருக்குது, அந்த புல்லை எடுத்து அவனுக்கு தனக்கு முன்னால் வைக்கிறான். இப்போ அந்த புல்லை பார்த்து அவள் பேசுகிறான், ராவணனை பார்த்து பேசுகிறா. ஏன்னா பேசலை, ஏன்னா ராவணனை அவள் அந்த ஒரு புல் மாதிரி தான் அவன் மதிக்கிறாள். அவள் சொல்கிறா, நீ ராமனும் லக்ஷ்மணனும் அவள் ரெண்டு பேரையும் ஏமாற்றி அவளை வெளியில் எங்கேயோ அனுப்பிச்சிட்டும் என்னை ஒரு சாமியார் மாதிரி வேஷம் போட்டு நீ என்னை தூக்கின்னு வந்த. நீ நிஜமான ஒரு வீரனாக இருந்தால் நீ நேருக்கு நேர் சண்டை போட்டிருக்கணும். நேருக்கு நேர் உன்னால் நிற்கவே முடியாது, ராமனோட உன்னால் சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. ராமன் அவ்வளோ பெரிய வீரன், அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் சொல்கிறா. சொன்ன உடனே அந்த ராவணன் அவனே கோவம் வருது. அவன் என்ன சொல்கிறான், அந்த ராட்சசிகளெல்லாம் பார்த்து இன்னும் 2 மாதத்துக்குள்ளே அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும், அப்படி பண்ணலைன்னா உங்கள் அத்தனை பேரையும் நான் கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு விரட்டிட்டு அவன் போயிடுறான், அரண்மனைக்கு திரும்பி போயிடுறான். அப்போ உடனே அந்த ராட்சசிகள்லாம் இவளை விரட்ட ஆரம்பிக்கிறாள் சீத்தையை. என்ன உனக்கு, அவரை எங்கள் ராஜா எவ்வளோ பெரியவர் தெரியுமா, அவர் நவகிரகத்தையும் படியாக போட்டுடுவார், அவர் மழை பெய்யுன்னு சொன்னால் மழை பெய்யும், அவன் அந்த வருணன் எல்லா தேவர்கள்லாம் அவருக்கு கட்டுப்பட்டிருக்கா, உனக்கு என்ன பெருசாக வேண்டி கிடக்கு அப்படி இப்படின்னு திட்டுறா. சீத்தைக்கா பயமாக இருக்கு, அப்படியே அழறா, ரொம்ப நடுங்குறா. அப்போ என்ன ஆகுது, திரிஜடான்னு ஒரு ராட்சசி, அந்த திரிஜடான்னா 3 பின்னல் ஜடை, 3 பின்னல் போட்டுருக்கிறவ திரிஜடாங்கிறவ. அவன் விபீஷணனோட பொண்ணு. நம்ம விபீஷணன் யார் விபீஷணன்? எஸ், கரெக்ட், ராவணனோட தம்பி. அவர் நல்லவர் இல்லையா, அவரோட பொண்ணு அவளும் நல்லவர். அவள் என்ன பண்ணுறா, அவள் தான் அப்போக்கப்போ சீத்தைக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறா. இந்த பாக்கி ராட்சசியெல்லாம் விரட்டினா கூட அவள் என்ன பண்ணுறா, அந்த ராட்சசிகளெல்லாம் அவள் ஒரு அதட்டு போடுறா. எல்லோரும் வாயை மூடிக்கோங்க, உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் இப்போ தூங்கிட்டு இருந்தேன், இப்போ இந்த அதிகாலை நேரத்தில் எனக்கு ஒரு கனவு வந்தது. அதுலேருந்து என்ன தெரியுமா கனவு வந்தது,
ராமனும் லக்ஷ்மணனும் யானை மேலே ஏறி அவள் 2 பேரும் வரா. இந்த ராவணன் வந்து தலையில் எண்ணெயை வச்சுட்டு கருப்பு உடை போட்டுண்டு தெற்கு திசை நோக்கி போகிற மாதிரி நான் கனவு கண்டேன். அப்புறம் மேலும் அவன் ஏதோ மேல் மாடியிலேருந்து கீழே விழுற மாதிரிலாம் நான் கனவு கண்டேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியறது, ராவணனுக்கு கெட்ட காலம், அவன் இதுவும் நெருங்கி வந்துட்டுருக்க, ராமர் தான் ஜெயிக்க போகிறார், நீங்களாம் சீத்தையை போய் அனாவசியமாக விரட்டாதீங்க அப்படின்னு அவன் சொல்லிவிட்டும் அந்த தன்னோட கனவெல்லாம் சொன்னோடனே சீத்தைக்கு வந்து ஒரு தைரியம் வருது. ஓ அப்பாடா, ஏதோ நமக்கு நல்லது நடக்க போகிறது அப்படின்னு அவன் தைரியமாக இருக்கா. நீ கவலைப்படாதுங்கிற மாதிரி அவனோட ஒரு ஆறுதல் சொல்கிறான். அப்போ உடனே ஆனாலும் அவளுக்கு சீதைக்கு வந்து மறுபடியும் அவளுக்கு வந்து எல்லாரும் மறுபடியும் இந்த ராட்சசிகள்லாம் தூங்க ஆரம்பிச்சுட்றான். அவளை விரட்டிட்டோம். சீதைக்கு வந்து நம்ம ஏன் உயிரை வச்சுட்டு இருக்கணும், இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன சாதிக்க போகிறோம், இவ்வளோ நாள் ஆகிடுது, ராமருக்கு எப்படி தெரியும் நடுவுலையோ பெரிய கடல் இருக்கு, இந்த கடலை தாண்டி அவன் என்னை தூக்கி கொண்டு வச்சுட்டு இருக்கான் அந்த ராமருக்கு எப்படி தெரியும், அவர் எப்படி என்னை தேடி கண்டுபிடிப்பார், நம்ம நிச்சயமாக அவர் கண்டுபிடிக்க போகிறதில்ல, அதனால் நம்ம வந்து எதுக்காக நம்ம உயிரோடு இருக்கணும், இவ்வளோ நாள் ஆகிடுது, இன்னும் 2 மாதம்தான் இருக்குது, அதுக்குள்ளே அவன் டைம் கொடுத்துருக்கான், அதுக்குள்ளே என்ன ஆகும்னு தெரியல, ராமர் எங்கேருந்து வரப்போகிறார், அதனால் நம்ம பேசாமல் நம்ம செத்து போயிடலாம், நம்ம வந்து நம்மளோட தலைமுடி லாங்காக இருக்கும், தலைமுடியே நம்ம வந்து அப்படியே அதில் மாட்டின்னு நம்ம எப்படியாவது இறந்து போயிடலாம், செத்தே போயிடலாம் அப்படின்னு முடிவு கட்டுறா. ஆஞ்சநேயர் எந்த மரத்து மேலே உட்காந்துருக்காரோ அந்த மரத்தடிக்கு அவன் வரான். ஸோ அதுதான் பாரு, கடவுளோட கிருப்பை நமக்கு இருக்கும்போதோ நல்லது நடக்கணும்னா நம்மளை நல்ல இடத்துல கொண்டு போய் அதை சேர்க்கும் கடவுளோட அருள். அவள் அந்த கரெக்டாக ஆஞ்சநேயர் எங்கே இருக்காரோ அந்த மரத்தடிக்கு அவன் வரும்போது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுற, இப்போ திடீர்னு போய் சீத்தைக்கு முன்னால் குதிச்சா அவன் வீல்னு கத்திட்டான்னு வச்சுக்கோ, ஐயோ ஏதோ குரங்கு வந்திருக்கேன்னு கத்தினா அவ்வளோதான், கதையே கந்தலாயிடும், எல்லா ராட்சசியெல்லாம் முடிச்சுருவா. அதனால் அவர் என்ன பண்ணுறார், ஃபஸ்ட்டு நம்ம சீத்தையோட நம்பிக்கையை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு முள்ள வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டோம். ராமரோட கதையை ஆரம்பத்துலேருந்து சொல்கிறார். அதாவது தசரதருக்கு 3 ஒய்ஃப் உண்டு, கௌசல்யாவுக்கு ராமன் அது கதையை ஃபுல்லாக ராமர் பிறந்தது, சீத்தையை கல்யாணம் பண்ணிட்டது, கைகையோட வரத்தால் அவர் காட்டுக்கு வந்தது, அங்கே வந்து ராவணன் இவாளை தூக்கின்னு போனது, அப்புறம் ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப், அது எல்லாம் அப்புறம் அந்த சுக்ரீவனோட ஹெல்ப்னால் இப்போ எல்லா வானரங்கள்லாம் சீத்தையை தேடி அலையிறது, அப்போ நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அது வரைக்கும் சொல்லி முடிக்கலை. அப்போ சீத்தைக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னு அப்படி மேலே பார்க்குறா. மேலே பார்த்தா அங்கே ஒரு குரங்கு கொண்டு அது குரங்கா இருக்குது, என்ன பேசுகிறதுன்னு அவர் உடனே அப்போ தான் அவர் கீழே குதிக்கிறார். கீழே குதித்து அப்படியே வணங்கி சீத்தைக்கு நமஸ்காரம் பண்ண முடியும். நான் தான் அந்த மாதிரி அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறேன், நான் வந்து சுக்ரீவனோட அமைச்சர், அதனால் அவன் சுக்ரீவன் தூதன், நான் வந்து ராமர் லக்ஷ்மணன் தேடின்னு இருக்கார், உங்களை நான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சீத்தைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறது. ஆஹா பாரு, நம்மளோட இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போகலை, நமக்கு கடவுள் கருணை காமிச்சிட்டார், ராமர் உயிரோடு தான் இருக்கார். அப்போ அவள் கேட்குறா, ராமர் எப்படி இருக்கார், லக்ஷ்மணர் எப்படி இருக்கார் எல்லாம் கேட்குறா. அவள் சொல்கிறார், எல்லோரும் சௌரியமாக இருக்கா, ராமர் லக்ஷ்மணர்லாம் எங்கள் ராஜா சுக்ரீவனோட அவள் ஃப்ரெண்ட் ஆகிட்டா, உங்களை பற்றி தான் அவள் எப்போதும் கவலைப்பட்டுன்னு இருக்கா, உங்களை கண்டுபிடிக்கணுமேனு தேடுறா, மற்றபடி உடம்பெல்லாம் சாதாரணமாக இருக்கா அப்படின்ட்டு. அப்புறமே அவள் சீத்தை என்ன பண்ணுறா, அது மட்டும் இல்லை, ஏதாவது அடையாளம் படுறா, ராமனோட தூதன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் காட்டணும் இல்லையா, அதனால் அவர் என்ன சொல்கிறார், ராமர் வந்து தன்னோட மோதிரத்தை வந்து இவர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கார், ஆஞ்சநேயர்கிட்ட சீதையிட்ட காமின்னு. அந்த மோதிரத்தை அப்படி அடுத்து இப்போ ராமர் வந்து இந்த மோதிரத்தை காமிச்சார், அதுதான் ராமரோட அடையாளத்துக்கு அவர் அமைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சீத்தையிட்ட கொடுக்குறார். அந்த சீத்தை அந்த மோதிரத்தை வாங்கி அப்படியே அவளுக்கு சந்தோஷமாயிடுறது. ஏன்னா அந்த மோதிரம் வந்து அவளோட கல்யாணத்தும் போது ஜனகர் வந்து அவள் ராமருக்கு போட்டது, அதனால் அது எப்போதும் அவர் கையிலேயே போட்டுன்னு இருப்பார். ஆஹா, அந்த மோதிரம் அது ராமரையே பார்த்த மாதிரியே ஆகிடுறது அவளுக்கு. அவன் உடனே என்ன பண்ணுறா, சரி நீ தான் ராமதூதன்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுறது. நம்பிக்கை வந்தப்புறம் அவள் என்ன பண்ணுறா, சரி நான் வந்து அவரும் என்ன பண்ணுறா, அப்போனே அவள் சொல்கிறா, நீ போய் ராமர்கிட்ட போய் சொல்லும், நான் இன்னும் 2 மாதம்தான் நான் உயிரோடு இருப்பேன், அதுக்குள்ளே ராமர் எப்படியாவது வந்து என்னை கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்கிறா.
அப்போ உடனே ஆஞ்சநேயர் சொல்கிறார், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நான் வந்து என் முதுகில் ஏறிக்கோங்க, நான் உங்களை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே நீ என்ன இத்தனோண்டு குரங்கா இருக்க, நீ எப்படி என்னை கூட்டின்னு போவ அப்படின்னாக்கா அவர் உடனே கிடு அப்படியே எவ்வளோ அவசரமாக அவர் வளர்ந்தாரோ அந்த மாதிரி விஸ்வரூபம் எடுத்து காட்டுறார். அப்போ உடனே சீத்தை என்ன பண்ணுறா, இல்லை அதெல்லாம் தப்பு, நான் அந்த மாதிரி நான் உன் மேலே ஏறின்னு போகும்போது இந்த ராட்சசாலாம் சும்மா இருக்க மாட்டா, உன்னோட சண்டைக்கு வருவா, அப்போ நீ என்னையும் பாதுகாக்கணும், அவளோட சண்டை போடணும், அப்போ நான் எங்கேயாவது நழுவி விழுந்துட்டேன்னா அதெல்லாம் ஆபத்து, தவிர நீ தூக்கின்னு போனால் ராமனுக்கு பெருமை கிடையாது, அதனால் ராமரே வந்து என்னை கூட்டின்னு போட்டோம் அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்போ நீங்கள் ஒரு அடையாளத்தை கொடுங்கோ, நீங்கள் நான் உங்களோட பார்த்து பேசினேன்னு ராமர்கிட்ட போய் சொல்லணும் இல்லையா, அதுக்கு அவர் மோதிரத்தை கொடுத்தார், நீங்கள் உங்களுக்கு ஒரு அடையாளமாக ஒன்று கொடுங்கோ, நான் உங்களை பார்த்தேங்கிறதுக்கு ப்ரூஃப் அப்படின்னு சொன்னப்புறம் அவன் சீத்தை என்ன பண்ணுறா, தான் தலையில் வச்சுக்கிற ஒரு கிளிப்பை, ஒரு ப்ரூச், அந்த கிளிப்பு மாதிரி, அந்த கிளிப்பு அது அந்த காலத்தில் அந்த சூடாமணிம்பா, அந்த சூடாமணியை அவுத்து அதை கொடுக்குறான். இதை கொண்டு போய் ராமர்கிட்ட காமினேன். உடனே அவர் பத்திரமா முடிஞ்சு வச்சுக்கிறார், தன்னோட துணியில் முடிஞ்சு வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறார், ஆஞ்சநேயர் நம்ம வந்து இப்போ வெறும்னு அப்படி போனாலாம் யூஸ் கிடையாது, நம்ம இங்கே வந்திருக்கோம், ராவனோட தூதன் அப்படின்னு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு இந்த ராவணனுக்கு புரியணும், அதுக்கு நம்ம சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறார். அவர் அப்படி என்னெல்லாம் பண்ணினார் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.